யூடியூப்ல போட போறேன். நான் வந்திருக்கிற ஆசாமி என்ன ரெண்டு விளக்கம் தெரியுமா? தெரியலங்க. தெரிய வராது. நான் யாருன்னு தெரியுமா? தெரியல. பாவடதுறை என்றால் எப்படி என்றால் எப்படி ஈஸ்வரனுடைய யாரு? சரி, அந்த ஈஸ்வரி பரமனும் பார்வதியும் பரமனும் பார்வதியும் வாக்குவாதம் தினந்தோறும் அவங்க வாக்குவாதம் செய்வது கேட்பது. ஆமா, அவங்க சாபம் கொடுப்பது. எங்க அம்மா போய் அந்த சாபத்தை நிறைவேற்றி விட்டு அதுவும் இல்லாமல் அப்போ கேட்கிற தருணத்தில் அப்பாவுக்கு அதான் சிவனுக்கு அகோர கோபம் ஆகி நெற்றி கண்ணை திறப்பும் போது இந்த வேறு ஏகப்பட்டது. அந்த நெற்றி கண்ணை மூடியது. ஆமா, அந்த நெற்றி கண்ணை மூடிய தருணத்தில் அந்த வேர்வையை தொலைத்து கீழே எறிந்தார். அந்த கீழே எறிந்த நேரத்தில் இந்த பாவலராயன் உற்பத்தி ஆனேன். இன்னும் ஒரு கதைங்கிறது அது வேற மாதிரி. சரி, புரியுதா? பாவலராயன் எப்படின்னா கல்வி தான் பத்தம் பத்தச்சு. அவங்க வந்து களவாடுவது. அது எங்க அம்மா பேர் ஓடுகாலின்னு பேர் ஒண்ணு. ஆமா, அந்த அம்மா சாபம் கொடுத்தாங்க. சாபம் கொடுக்கவே அவங்க கருங்கல் மேடையில போய் அமுட்டாங்க. யார்? உங்க அம்மா. எங்க அம்மா செங்கல் மேட்டில் செங்கல் அறுத்த சூழல இருந்த வேப்ப மரத்துல அமர்ந்தாங்க. ஆமா, அமர்ந்தாங்களா? அமர்ந்த கூட என்ன பண்ணா திருட்டு பசங்க அந்த ஊர்ல பெத்தநாயக்கன்னு ஒருத்தன் என்ன பண்ணாங்க, திருடி வரணும்னு சொன்னாங்க. உள்ள வரம் இல்லாத கைலாபதி குடிச்சு உங்க அப்பாவை குடிச்சு தாவை செய்யுங்க உள்ள வரத்தை கொடுங்க மாதிரி கொடுத்தாங்க. அந்த புள்ள போன உடனே எப்பா நம்ம குளத்துல சொல்லு கண்ணை போல் வைக்கிறது யாரு சரியா வாய் வரணும். இது பாக்குறா கதை நீ சொல்றியா? நீ யாரையா? நீ சொல்றதான் சொல்லு. நீ ஊன்லாம் போட்ட வரணும். நீ சொல்லி நேக்கிறதுனால தான் நானும் கப்புன்னு இருந்தேன். சரி சரி, அப்பா பட்டவர் எப்பா எனக்கு வயதாகி விட்டது. என் வேலையை அதான் அப்பா செய்யற வேலை யார் பார்க்கறது? உள்ளதான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த வேலையை ஒப்படைக்கணும். நான் என்ன சொன்னேன், எப்பா இந்த களவு தொழில் எனக்கு சரி வராது அப்படின்ட்டு இந்த கள்ளிக்காட்டை எழுத்து விவசாயம் பண்ணி நான் மக்களை குடிமக்களை காப்பாற்றுறேன் அப்படி என்று கல்வி காத்தான் உரைக்க அந்த கல்வி காத்தான் உரைக்க தருணத்தில் அப்படியே சரி இஷ்டப்படியான்னு பிள்ளை இஷ்டப்படியா கல்விக்காட்டை அழிக்கிற தருணத்தில் அந்த செங்கல் மேடு செங்கல் சூளை தான் மேடு அந்த சூளை இல்ல மேடு வேற சூளை வேற. அந்த சூளையில வேப்ப மரம் வேம்பு. ஆமா, அந்த வேம்பு உண்டாகப்பட்டதில்லை, ஏற்கனவே தான் உண்டாகி. அந்த அழிக்கும் தருணத்தில் அம்மா அகோர உருவம் கொண்டது. புரியுதா? அகோர உருவம் கொண்டது. அம்மாவை கேட்டேன், அம்மா ஏதுமில்லா சிறு பிள்ளை நான் சரி செய்தது தவறாக இருந்தாலும் என்னை மன்னித்து அருள்பாலிக்க வேண்டும் அப்படி என்று அம்மாவை கேட்டேன். சரி, அம்மா என்ன உரைத்தது? என்ன சொன்னது? எப்பா எனக்கு நீ ஒரு அள்ளு மகளும் 60 நாழிகை. இந்த 30 நாழிகை எனக்கு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினால்
இந்த 30 நாள் 30 நாள் 60 நாள் 30 நாள் பகல் போச்சு. காலைல சாயந்தரம் 6 மணிலேருந்து வேடிக்கைலாம் 6 மணிக்குள்ள. ஆமாம். அப்படின்னு கேட்கும்போது சொன்னா, அம்மா உன்னுடைய அருள் எனக்கு இருந்தால் நான் இதை கண்டிப்பா முடிக்கிறேன்ட்டு சரி கல்விவாதான் உரைக்க அதன் சொற்படி கேட்டு இவன் கல்விவாதான் சொன்னான். போய் மாண்டராயம் பட்டம். ஆமா. அந்த வன்னி மரம் எங்க இருக்குது? மாண்டராயம் பட்டணத்துல இருக்குது. இன்னைக்கு எல்லா இடத்தையும் இது. அப்ப அந்த வாண்டராயம் பட்டணத்துல போய் அந்த வாண்டராயம் பட்டணத்துல வன்னிய மரம் கொண்டா பாதி சாமத்திலேயே கோயில் கட்டிட்டான், எல்லாமே முடிச்சாச்சு. அம்மாவை கூட்டு கும்பாபிஷேகம் வன்னிய மரம் வந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு. சரின்ட்டு நான் போய் வரேன், எங்கம்மா வாண்டராயம் பட்டணத்துல இருக்குது, நீ போய் அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்தால் என்னை இது பண்ணலாம் போது ஆகும்போது கும்பாபிஷேகம் செய்யலாம் போறான். சரி, வாண்டராயம் பட்டணம் சென்று அந்த வாண்டராயனை கொண்டாடி வீரவல்லி கொங்கை வாண்டராயன் மீசை கொய்து வன்னிய மரம் வந்து விட்டது. அப்படி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து சேர்ந்ததும், அம்மா நீ கேட்ட பொருளை நான் கொடுத்தேன் அப்படி என்று இன்னைக்கு கும்பாபிஷேகம். அதான் இந்த 30 நாளைகள்ல கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு கேட்டிய, நான் கொண்டு வந்து விட்டேன் அப்படி என்று கேட்டதும், அம்மா நீ கேட்ட மாதிரி நான் கொடுத்து விட்டேன், என்ன அம்மா பரிகாரம் அப்படி என்று கேட்க, எம்மா குண்டி ஈரல் மணிக்குடல் படையலாக வைத்தால் அம்மா கேக்குறாங்க என்னன்னு, ஈரல் மணிக்குடல் எனக்கு படையலாக வைத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், இந்த பூஜையை ஏற்றுக்கொள்வேன் அப்படி என்று கேட்க, அம்மா இந்த திருடம் பேத்த புள்ள என்ன ஆகும், என்ன ஆகும், ஆனா நான் உனக்காகவே நான் அர்ப்பணித்தேன். ஆனா ஒரு பெண்ணுக்கு நான் சத்தியம் செய்து விட்டு வந்தேன் அப்படி என்றால் என்ன அப்படின்னு கேட்க, அடுத்த பிறவியில் அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேட்க, அம்மாவுக்கு குண்டிகளை வைத்து படைத்தேன், மணிக்குடல் எடுத்து வைத்து படைத்தேன். படைத்ததுனாலே அவர் அம்மா என் தெய்வம், என் தாய் அங்காளம்மன் அதன் பாவாடையில் எடுத்து வைத்ததனால் பாவாடராயன் மறுபெயர். குண்டிகா மணிக்குடல் உட்பட எல்லாம் செய்தது பிறகு செய்வானோ செய்ய மாட்டானோ அப்படி என்று உரைக்க அதை நான் நிறைவேற்றேன். அதனால் பாவாடராயன் அன்று முதல் இன்று வரை ஐயா தேசம் வாழ்ந்திடம் செல்ல முத்துமாறி தேடி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி ஒன்று சமயம் 16. நம்மளுக்கு நேத்தினே நமக்கு 2 ஈஸ்வரனுக்கு எத்தனை 3.
தேங்காவுக்கு எத்தனை தேங்காவுக்கு தேங்காய் 3 எப்போ வந்தது எப்பன்னா 30,000 தகனம் செய்கிற காலத்தில் 30,000 தகனம் செய்கிற காலத்தில் சொல்லு நீ கேட்க முப்புராதி தகனம் திருப்புற தகனம் ஆமா புரியுதா அப்படி கேட்கிற தருணத்தில் சிவனியே அவன் கேட்டது எதனால கேட்டான் என்ன மதிப்பு வைக்காத அந்த பிள்ளையாரு என்ன வைக்காத போனானே அப்பனை தான் நம்ம பழி வாங்கணும்னு கேட்டான் அப்பதான் கிருஷ்ணனுடைய கூறால சூழ்ச்சினால பகவான் இருக்கிறானே இந்த பகவானுடைய சூழ்ச்சியானால அந்த தேங்காய் உற்பத்தி ஆனது அன்னைக்கு தான் 3 அந்த ஒரு கண்ணு உற்பத்தி பண்ணாரு புரியுதா சொல்றது புரியுதா சரி ஏதோ காரணம் தெரியவில்லை புரியுதா அவங்க அம்மா அப்பா எங்க அம்மா கொடுக்குறாங்க அம்மா தா இதுவரை இல்லாமல் என்றென்றைக்கும் சுபசமத்தோடு மங்களத்தோடு கருத்து ஒன்றாச்சா இதுவரை இல்லாமல் இன்றைய தினத்தில் அதி சீக்கிரமாக வர வேண்டும் என்று அழைத்தாயே நிக்கிறாங்க அவங்க தான் ஒழுங்கா பண்ணாங்க அவர் தான் சாட்டை எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாரு ஒருத்தங்க இருந்தாங்க அதான் துண்டா இது மஞ்ச கலரு துண்டு கட்டிட்டு இருந்தாங்கல்ல அவங்கள அடிச்சுட்டு இருந்தாரு இவர் என்ன சொல்லுவாரு அவரு இடக்கு கொடுக்க சொல்லி விட்டுருவாரா அதனால அடிப்பாரு சந்தேகப்பட்டவர் ஒரு அக்கிரமத்திலே அடக்கமாகிவிட்டார் ஆனால் சென்று அவனை யுத்தம் செய்யும் பாவனையாகவே அவனை கொண்டு அவனுக்கு தகுந்த நான் மறுத்துகிறேன் சரி ஆகட்டும் புறப்படு யாரடா என்ற யாரு எந்த ஊர் யாரு எந்த ஊரு என்ன வந்துக்கிற இரும்பு துணிது
மேலே ஏறு ஆ, மேலே ஏறு மேலே ஏறு. சாமி மேலே ஏறு நான் பேசிக்கிறேன் போ நீ ஏறு பண்ணு, நீ ஏறு. நான் பேசிட்டு வரேன் நம்ம அனைவரும் எப்படியா அஞ்சு 58 ஆயிடுச்சு. 7 மணிக்கு தான் இப்பயே முடிப்பாங்க. எங்க அம்மா சொன்னாச்சு ஒரு 6 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. அவங்களும் சேர்த்து தான் எடுக்கணும். அவங்களும் சேர்த்து தான் எடுக்கணும். சொன்னாங்க நாங்க 3 பேர் வரும்போது எடுங்க அப்படின்னாங்க. நல்லா இருக்குமே கட் பண்ணி ஆபத்து ஆபத்து ஐயா எந்த ஊரு எந்த நாடு நீங்க எங்க இருந்து வரீங்க? பசி பசின்னு ஓடுறீங்களே. எங்கள் நாட்டில் கண்டால் பசி என்பது இருக்கப்படாது. வந்தியா? அன்னத்தை வாரி 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 ஆமா கிடையாது. ஒரு ஆளக்காரன் தேடி வந்து தேடி வர்றப்ப சமாச்சாரம் நீ சத்தியம் பண்ணி என்ன நல்ல கதை சொல்லு. சத்தியம் வேணுமா? நீ சத்தியம் பண்ணா பெரியவரே, உனக்கு சத்தியம் வேண்டாம். இந்த ஆகாயவாணி சாட்சியாகும், இந்த பூமாதேவி சாட்சியாகும். நீ எதை கேட்டாலும் சத்தியமா தரேன். கைலாயம் போனோம். கைலாயம் போனா எங்க இல்ல, ஈஸ்வரன் இல்ல, ஈஸ்வரன் இல்லை. அந்த எங்க இருக்கிறாரு கேட்டோம். ஐயா அங்க இருக்கிறவங்க பக்கராகுடியில இருக்கிறாரு அவரு. வந்தது ஈஸ்வரன் எப்படி நடப்பாரு அவரை போய் பாருங்க. அங்க இருந்து ஏழையா நடந்து வந்து பார்த்தா பசி தாங்கல. அந்த பசி தீக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா பெரியவரே, அதாவது எங்களுடைய அரண்மனையில் போதிய அளவிற்கு அன்னதானம் இருக்கிறது. அமைதியா போய் சாப்பிட்டு செல்லலாம். கைலாயம் போறோம் இல்ல, நாங்க என்ன பண்றது? லிங்க பூஜை செய்யற பழக்கம் எங்களுக்கு. ஓஹோ, காலைக்கடன் முடித்துவிட்டு லிங்க பூஜை அந்த ஆற்றிலே தலைமுழுகி லிங்க பூஜை செய்ய வேண்டும். அந்த லிங்க பூஜை செஞ்சாலும் ஐயோ பதி பதி ஐயா, அந்த பதினு போகுங்க. இந்த லிங்க பூஜை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணு இல்ல, அந்த லிங்கம் உள்ள இருக்குதான் படுக்கை லிங்கம். அத கொடுத்தா தங்கராபரணி யாரு பக்கத்துல 3 நாள் என் கையில கொடுத்தா உனக்கு வராது. என்ன வராது? நீராடிட்டு வந்தா பூஜை பண்ணிட்டு அப்படியே கொடுக்க மாட்டோம். ஐயா, லிங்கம் கொடுப்பது தருவ கிடையாது. அதாவது இந்த லிங்கத்துக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இந்த பூஜை செய்கின்ற லிங்கமாப்பட்டது கீழே வைக்கப்படாது. ஆமா, ஏன் கேளு. அந்த லிங்கத்தை கீழே வைத்தால் அதை என்று சொல்ல முடியாத மலையாகப்பட்டது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுவா? ஆமா ஐயா, நீங்க லிங்கத்தை கொடுங்க. எப்ப கொடுப்பீங்க? 3 நாள் தங்கராவணி யாத்திரை குளிச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு சத்தியம் வர இதுல எதுவும் மாற மாட்டீங்களா?
சத்தியம் மாறுங்க. மேல இருக்கா நீ எதுவும் மாற மாட்டீங்களே ஐயா, நாங்கதானே வந்துருக்கோம். என்ன பண்ண போறோம்? வாங்கதான் வந்துக்கிறீங்களா நாங்கதானே வந்துருக்கோம். ஐயா வேண்டியடா நேரம் கிடையாது ஒரு திட்டத்துக்கு அதனால வேண்டி லிங்கமாக மட்டும் உனக்கு வேண்டும். அதாவது இந்த லிங்கத்தை நீ ஏதாவது செய்து விட்டால் சத்தியமாக செய்ய வேண்டாம். தரையில வைக்கப்படாது. அருகில் வைக்கூடாதா? ஆமா தரையில வைத்தால் என்றால் இந்த லிங்கமாகப்பட்டது அதை வந்து சொல்ல முடியாத அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் நின்றுவிடும். ஐயா, நான் சங்கரா பண்ணி ஆத்துக்கு நானும் எங்க வீட்டு வரது போறேன். ஆத்துல குளிச்சுட்டு நீ குளிக்கும் பொழுது பூஜை பண்ணிட்டு கையில் எடுத்து வரும் ஐயா, நான் கையில் கொடுத்து நீ கீழே வைக்க கூடாது. நீ குளிக்கும் போது அவன் கையில் இருக்க வேண்டும், அவன் குளிக்கும் போது உன் கையில் இருக்க வேண்டும். கேட்டியா? இதை கொடுக்கிறேன். இதை கொடுத்துட்டேன் பாரா. மகாராஜா கொடுத்துட்டியா? லிங்கத்தை பத்தி நினைக்கிறேன். என்ன பாடுது? நான் வாஜராகிற பெருமை போயிடுச்சு. ஐயா, அடிச்சு சாவடிச்சு போறோம் போ. சென்றாய் கணவரை கருத்தை கொண்டு வந்து விட்டேன். பூஜை செய்து விட்டேன். இதோ கீழே வச்சு விட்டால் அவரால் எடுக்க முடியாது. அப்படி வளர்ந்துடும் நேரத்தை அவர் தூக்கும் போது என்ன செய்ய வேண்டாம்? அவனை கொண்டு படுக்கிற மாதிரி படுக்கலாம். இதை எடுத்துக்க பாரா. திருவக்கரையில் இருக்கக்கூடிய அப்படின்னு பேர். அந்த வக்ராபுரி திருவக்கரை. அங்க எப்படி எப்படி பாதுகாக்கிறார்கள் இதை சென்னப்ப இந்த நாட்டு மக்களையும் நாட்டில் இருக்கக்கூடிய ஜீவ ஜந்துக்களையும் சொல்லக்கூடிய பசுக்களையும் எல்லாரும் சொல்லக்கூடிய நோயுடைய வராமல் பாதுகாத்து அந்த காமனும் இந்த சோழ பிராதி நாட்டை பாதுகாத்து நாடகத்தை ஆடின வேண்டும், பாடிய வேண்டும், கண்ணால் பார்த்த வேண்டும், காயால் கேட்ட வேண்டும், சாமியில சாருவ சாதிச்சவங்க நாங்களா அவளை சுவேதி இந்த நாடகம் இதோடு முடிவுற்றது. அங்க வாங்க.